வந்து டிவிஎஸ் ஸ்கூட்டி செஸ்ட் 110cc. இதில் மொத்தம் 2 வேரியன்ட் ஆப்ஷன் வரும். ஒன்று கிளாசி சீரிஸ், இன்னொன்று மேட் சீரிஸ் வரும். இதில் கிளாசியில் 2 கலர் ஆப்ஷன் வரும். மேட் சீரிஸில் 4 கலர் ஆப்ஷன் வரும். மேட் சீரிஸில் வந்து ரெட்டு, ப்ளூ, பிளாக்கு, பர்பிள். இது வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இன்ச்சு SMW கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு எஸ்பிடி பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஒரு பிரேக் அப்ளை பண்ணாலும் இன்னொரு பிரேக்கும் உங்களுக்கு அப்ளை ஆகும். இதனால உங்களுக்கு பிரேக் எஃபிஷியன்சி உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஸ்கோப் சஸ்பெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதனால என்னன்னா மேடு பள்ளத்தும் வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஃப்ரீ ஆகி ஷோல்டர் பெயின் எதுவும் வராது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா கேலஜான் லைட் கொடுத்துருப்பாங்க. இதனால நைட் நேரத்தில் உங்களுக்கு நல்லா பிரைட்னஸாகவும் தெரியும். உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அனலாக் ஸ்பீடாமீட்டர் கொடுத்துருப்பாங்க. கீழே உங்களுக்கு பெட்ரோல் இண்டிகேஷனுமே உங்களுக்கு அனலாக் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 5 லிட்டர் கெப்பாசிட்டி வரும். உங்களுக்கு அந்த 2 கிலோ வந்தானே உங்களுக்கு ரிசர்வ் பாயிண்ட் கட்ட ஆரம்பிச்சிடும். இதில் எக்கனாமிக் மோடு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. எக்கனாமிக்கில் போனாங்கன்னா மைலேஜ் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சைட் ஸ்டாண்ட் போட்டால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது, எடுத்து விட்ட பிறகு வண்டி ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு இன்ஜினில் மால் ஃபங்க்ஷன் லைட்டு கொடுத்துருப்பாங்க. இன்ஜினை மால் ஃபங்க்ஷன் லைட் கொடுத்துருவாங்கன்னா வண்டியில் ஏதாவது சின்ன கம்ப்ளைண்ட்னாலும் உங்களுக்கு இதில் உங்களுக்கு இண்டிகேட் காட்ட ஆரம்பிச்சிடும். வண்டி ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த அமௌண்ட் தரணும். வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அர்த்தம். முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. திங்ஸ் வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி எதுவும் தேவைன்னா வச்சுக்கலாம். இது பின்னாடி அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆஃபீஸ் ஹெல்மெட்டோட வச்சுக்கலாம். இங்கே உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ்லாம் மொபைல் சார்ஜர் யூஎஸ்பி போட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பின்னாடியே பெட்ரோல் டேங்க் கொடுத்துருக்கனால உங்களுக்கு சீட் ஓப்பன் பண்ணி போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா சாக்கப்சர் பார்த்தீங்கன்னா காயில் ஸ்ப்ரிங் ஹைட்ராலிக் டேம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்களுக்கு பின்னாடி பிள்ளைங்க போகிறவங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். அதே மாதிரி பேக் பெயின் எதுவும் வராது. இதில் உங்களுக்கு பாடி பேலன்ஸ் டெக்னாலஜி கொடுத்தனால லேடிஸ்க்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதோட இன்ஜின் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 7.71 பிஹெச்பி, 7500 RPM இருக்கிறதுனால பிக்கப்பும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி டார்க் பார்த்தீங்கன்னா 8.8 நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்கிறதுனால புல்லிங் பவரும் நல்லாயிருக்கும். இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1250 mm கொடுத்ததுனால ஸ்டெபிலிட்டியாக வண்டியில் பேலன்ஸ் ஆகும் நல்லாயிருக்கும், ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். அதே மாதிரி மழையும் டர்ன் பண்ணி போகும்போது உங்களுக்கு ஸ்கிட் ஆகாது. அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 mm கொடுத்துருக்கனால உங்களுக்கு அண்டர் சைஸ் எதுவும் உங்களுக்கு தட்டாது, டேமேஜ் எதுவும் ஆகாது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 103 kg இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக லேடிஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. தேங்க்யூ.